டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சோடு செயல்பட்டு இருக்கிற டன்ஸோ ஏதாவது வித்தியாசமாக செஞ்சால் தானே போட்டியாளர்கள்கிட்டேருந்து தங்களை வித்தியாசப்படுத்திக்க முடியும். இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாரும் பெரும்பாலும் ஒரே வர்டிக்கலில் தான் இருந்தாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இப்படி எதை வேணால் எடுத்துப்போமே, ஃபுட் டெலிவரியில் இருக்கிற வேர்ட்டிக்கலில் மட்டும்தானே இவங்க 2 பேரும் இருந்தாங்க. க்ரோஃபர்ஸ், பிக் பாஸ்கெட் இவங்கெல்லாம் க்ரோசரி, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இவற்றை டெலிவர் செய்கிறவங்க இல்லையா. இவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதாவது டன்ஸோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. வர்ட்டிக்கலாக போகிறதுக்கு பதிலாக ஹரிசான்டலாக போனாங்க. 3 விதமான சர்வீசஸ் இவங்கக்கிட்ட உண்டு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு சாமானை பிக்கப் செஞ்சு கொண்டு போய் சேர்க்குற சர்வீஸ் முதலாவது. அடுத்து பர்ச்சேஸ், A to Z என்ன வேணால் வாங்கி கஸ்டமர்கிட்ட டெலிவர் செய்கிற சேவை. ஐஃபோன்லேருந்து உணவு வரை எதை வேணால் ஆர்டர் பண்ணலாம். 3வது, ஒரு சாமான் ரிப்பேர் ஆச்சுன்னு வச்சுப்போம். அதை கஸ்டமர் வீட்டிலிருந்து பிக்கப் பண்ணிவிட்டு ரிப்பேர் செய்கிற கடைக்கு கொண்டு போய் கொடுத்து அதை சரி செஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குற சேவை. அயர்ன் செய்ய துணிகளை வெளியில் லாண்ட்ரியில் கொடுக்கணுன்னாலும் டன்ஸோ ஆப் போதும். ஏற்கனவே நிறைய டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா. அவங்க நேரத்தை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு யோசித்தப்ப கபீருக்கு கிடைச்ச ஐடியா தான் இந்த 3 சேவைகள். இந்த 3 சேவைகள் தான் இவங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தியும் காட்டுது. புதுசாக ஏதாவது தொடங்கினா அது எப்படி நடக்குது, அதுக்கு வாடிக்கையாளர்களுக்கிடையே என்ன வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க டன்ஸோ. ஒரு சில சர்வீசஸை தொடங்கி டிஸ்கண்டினியூ பண்ணியும் இருக்காங்க. மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணுற சேவை, பேன் கார்டு மாதிரியான கவர்மெண்ட்டோட தொடர்புடைய பல சேவைகள் இவற்றையும் தொடங்கி நிறுத்தியும் இருக்காங்க. இவையெல்லாம் லாங் டேர்மில் தொழிலுக்கு பெருசாக எந்த எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறத உணர்ந்து இவற்றால் இன்னும் சில டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்னாலும் அவை தேவையில்லை அப்படின்னு நினச்சி தான் க்ளோஸ் பண்ணினாங்க. இந்த பிக்கப் ட்ராப் மாதிரியான சேவைகளில் வேணால் இவங்களுக்கு பெருசாக போட்டி இல்லைனாலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட் போன்றவர்களை மீறி வர்றது ரொம்ப சுலபமான வேலை இல்லை. இவங்க எல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாலும் டன்ஸோவோட முனைப்பு தொடர்ந்து தொழிலை பெருக்கிறதுல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மார்க்கெட்டில் பல காலம் நிலச்சி நிற்கணுங்கிற நோக்கத்தில் தான் பிளான் செஞ்சிட்ருக்கார் கபீர். சவால்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். கன்வீனியன்ஸை மட்டும் வாடிக்கையாளர்கள் இப்போ பார்க்குறதில்ல. தங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்த ஒரு ப்ரீமியம் பே பண்ண தயங்குறதே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் திடமாக நம்புகிறார். இதோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். புதுசாக ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா அது சரிப்படலைன்னாலும் ஏதோ இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அவற்றால் தொடர்ந்து லாபம் கிடைக்கலைன்னாலோ அதனால் லாங் டேர்மில் பெருசாக தொழிலுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்க போகிறது இல்லைன்னாலோ அதை மூட தயங்காத கபீர்கிட்டேருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்க வேண்டாமா? கோவிட் காலத்தில் டன்ஸோவோட தொழிலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நிறைவு பகுதியாக அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.